இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். டைம் டேபிள் முன்னாடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ செக் பண்ணலன்னா போய் செக் பண்ணிக்கோங்க. அந்த டைம் டேபிள் படி தான் நான் இந்த வாட்டி எடுக்க போகிறேன். ஃபுல்லாக அந்த டைம் டேபிள் அக்கார்டிங் டு தட் நான் அப்படியே போய்கிட்டே இருப்பேன். லைன் பை லைன் தமிழில் சொல்லித்தர போகிறேன். உங்ககிட்ட என்சிஆர்டி புக் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு எடுத்து என் கூடயே நீங்கள் லைன் பை லைன் படிங்க. நான் ஒன்ஸ் கிளாஸ் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த பர்டிகுலர் பார்ட்டை வந்து மறக்காமல் ரீட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ அக்கார்டிங் டு வெயிட்டேஜும் அண்ட் கடைசி நேரத்தில் நம்ம எதை படிக்கணும், ஸ்டார்டிங்கில் எதை படிக்கணும், ஸோ தட் நம்ம ஜேர்னி ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். அந்த மாதிரி கணக்கு வச்சு தான் நான் உங்களுக்கு டைம் டேபிள் அப்லோட் பண்ணியிருக்கேன். பிஃபோர் வீடியோவில் போய் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் அந்த டைம் டேபிள் வந்து நான் முன்னாடியே அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி தான். அந்த டைம் டேபிள் வந்து ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் எப்படி எடுக்கிறாங்களோ அந்த எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்டு தான் நான் உங்களுக்கு டைம் டேபிள் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒவ்வொரு வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் நீட்டுக்கு உங்கள் சக்ஸஸ் வேணும்னா நீங்கள் தயவு செஞ்சு நான் சொல்கிற மாதிரி சாப்டர் வைஸை ஃபாலோ பண்ணி லைன் பை லைன் படிங்க. என்சிஆர்டி தவிர எதுவுமே நீங்கள் படிக்க வேண்டாம். இதுக்கு நான் கேரண்டி தரேன். எல்லாருமே அதுக்கு தான் கேரண்டி தருவாங்க, நான் எக்ஸ்ட்ரா கேரண்டி தரேன். ஓகேவா? ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் அவர் ஃபர்ஸ்ட் சாப்டர், microbes in human welfare. Microbes in human welfare. போலாமா? Yes. So microbes in human welfare. Microbes அப்படின்னு உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்கும் நம்புறேன். கீழே போட்டிருக்காங்க, ஃபர்ஸ்ட் லைன்ல படிச்சாலே உங்களுக்கு தெரியும். Beside macroscopic plants. Macroscopic plants இல்லைன்னா plants and animals சொல்லியிருக்காங்க. மேக்ரோஸ்கோபிக்னாலே என்ன அர்த்தம்? லார்ஜ்னு அர்த்தம். ஓகேவா? கண்ணுக்கு தெரியக்கூடியது மேக்ரோஸ்கோபிக்னு சொல்லுவாங்க. ஓகேவா? மேக்ரோனா லார்ஜ். ஸோ அவங்கள தவிர மைக்ரோப்ஸ் ஆர் த மேஜர் காம்போனன்ட்ஸ் ஆஃப் த பயாலஜிக்கல் சிஸ்டம்ஸ் ஆன் திஸ் எர்த். மேக்ரோஸ்கோபிக்கை விட மைக்ரோப்ஸ் வந்து பிளேஸ் அ மேஜர் ரோல் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? You have studied about the diversity of the living organisms in the class 11th. Do you remember which kingdom among the living organisms contain microorganisms? புரிஞ்சுதா அவங்க என்ன கேட்குறாங்க? 11th நம்ம பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் ஒரு சாப்டர் இருக்கு. அந்த சாப்டர்ல எந்த கிங்டம் இந்த மைக்ரோப்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க. நீங்கள் 11th ஸ்டூடெண்ட்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, மேபி என்னையும் எடுத்திருக்க மாட்டாங்க. 12th அண்ட் ரிப்பீட்டர்ஸ்க்கெல்லாம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். கிங்டமில் வந்து மைக்ரோப்ஸை இன்க்ளூட் பண்ணுற கிங்டம் யார்? மொனேரா. மெயின்லி இந்த மொனேராங்கிற கிங்டமில் பாக்டீரியா மட்டும்தான் இருப்பாங்க. ஓகேவா? பாக்டீரியா மட்டும்தான் இருப்பாங்க. அண்ட் சம்டைம்ஸ் ப்ரோட்டிஸ்ட் ஆல்சோ. ப்ரோட்டிஸ்டா. இந்த இவங்க ரெண்டு பேர் தான் இந்த மைக்ரோப்ஸ் அப்படிங்கிற விஷயங்களை உள்ளடக்கி இருப்பாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன், which are the ones that we are only microscopic அப்படின்னு கேட்குறாங்க. Microbes are present everywhere. In soil, water, air, inside our bodies and of other animals and plants. புரிஞ்சுதுங்களா? மைக்ரோப்ஸ் வந்து எல்லா இடத்துலையுமே ப்ரெசண்ட் ஆயிருக்கு. இந்த எவ்ரிவேர் அப்படிங்கிற டேர்முக்கு பயாலஜிக்கலி ஒரு வேர்ட் சொல்லுவாங்க, ஆம்னி ப்ரெசன்ட். என்ன பேரு? ஆம்னி ப்ரெசன்ட் அப்படிங்கிற ஒரு ஆம்னி ப்ரெசன்ட் அப்படிங்கிற ஒரு டேர்ம் சொல்லுவாங்க. அப்படின்னா எல்லா இடத்துலையுமே இருக்கு, எங்கேயுமே இல்லாம இல்லை. அது எவ்வளோ ஹார்டான பிளேஸாக இருந்தாலும் சரி, எவ்வளோ மினிமலைஸ் பிளேஸாக இருந்தாலும் சரி, அதில் கண்டிப்பாக இந்த மைக்ரோப்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் ஆம்னி ப்ரெசன்ட் அப்படின்னு பயாலஜி டேர்ம். எவ்ரிவேர் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? They are present even at the sites where no other life forms could be possibly exist. இவங்க எப்படிப்பட்ட இடத்துலலாம் இருப்பாங்கன்னா மனுஷங்களால கூட வாழ முடியாத இடத்துல கூட இருப்பாங்க. அது ரொம்ப ஹை டிகிரியாகவும் இருக்கும், ரொம்ப கோல்டஸ்ட் டிகிரியாகவும் இருந்தாலும் எல்லா இடத்துலையுமே இவங்களால வாழ முடியும் அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு.
sites such as a deep inside geysers thermal vents ன்னு சொல்லுவாங்க. இங்க இந்த thermal vents hot springs எல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருக்கிறதுலயே நிறைய டிகிரி கொண்ட ஒரு ஆறு, அதுதான் ஹாட் ஸ்ப்ரிங்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ரொம்ப டீப்பான இடத்துல சூடு ஜாஸ்தியா இருக்கும், இல்லைன்னா டீப்பான இடத்துல கோல்டு ஜாஸ்தியா இருக்கும். அந்த மாதிரி இடத்துல கூட இவங்களால வாழ முடியும். ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. இதுக்கெல்லாம் ஒரு சின்ன சின்ன டேர்ம்ஸ் இருக்கு. நான் அது எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸா இருந்தாலும் நீங்க இதை கவனிச்சா போதும். நீங்க இதை கன்சிடர் பண்ணிக்கணும்னு நான் சொல்ல வரல. இதை நீங்க கவனிச்சு உங்க நாலேஜுக்கு நீங்க ஹெல்ப்ஃபுல்லா இருக்கலாம். ஓகேவா? ஸோ நிறைய ஹாட்டான, ரொம்ப ரொம்ப ஹாட்டான பிளேஸ்ல வாழ்ற மைக்ரோப்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா தெர்மோஃபைல்ஸ். சம்டைம்ஸ் சம்படி இதை கேள்விப்பட்டிருப்பீங்க, இருந்தாலும் உங்களுக்கு நான் சொல்றேன். தெர்மோஃபைல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ரொம்ப சால்ட்டியான இடத்துல வாழ்ற ஒரு மைக்ரோப்ஸ்க்கு என்ன சொல்லுவாங்கன்னா ஹாலோஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுதா? ரொம்ப அசிடிக் கண்டிஷன் இருக்கிற ஒரு இடத்த அசிடிக் பிளேசஸ் அங்க வாழ்ற மைக்ரோப்ஸ் அசிடோஃபைல்ஸ் தான் சொல்லுவாங்க. ஃபைல்ஸ்னா லிவிங்னு அர்த்தம், லிவிங் ஆப்ஜெக்ட் ஆர் சம்திங் சொல்லுவாங்க. ஸோ அது எதில் வாழுது? ஹாலோங்கிறது சால்ட், தெர்மோங்கிறது ஹீட், ஆசிடுங்கிறது அசிடிக் பிளேசஸ். ஓகேவா? அப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஃபைன். எதில் விட்டோம்? இங்கே இருக்கு. வேர் த டெம்பரேச்சர் மே பி ஹை ஆஸ் 100 டிகிரி செல்சியஸ். 100 டிகிரி செல்சியஸில் நம்மளால் வாழ முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஆனால் மைக்ரோப்ஸ் வாழும். நெக்ஸ்ட், டீப் இன் த சாயில் under the layers of the snow several meters thick and highly acidic environment, and the acidophiles. Okay, microbes are diverse protozoa, bacteria, fungi, and microscopic plants and viroids and prions. And that are proteinaceous infectious agent. Some of the microbes are shown. Okay, இதில் என்ன சொல்ல வராங்க நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். மைக்ரோப்ஸ் அப்படிங்கிறது இவங்க என்ன கன்சிடர் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கோங்க. மைக்ரோப்ஸ்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் புரோட்டோசோவா, மைன்யூட்டான ஒரு உயிரினம் புரோட்டோசோவான்னு சொல்லுவோம். செகண்ட் ஒன் பாக்டீரியா, third one fungi, and fourth one microscopic plants, fifth one virus, sixth one viroids, and seventh one prions. ஸோ இந்த 7 விஷயம்தான் இவங்களை பொறுத்த வரைக்கும் மைக்ரோப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுக்கு புரோட்டோசோவா தெரியும், பாக்டீரியா தெரியும், ஃபங்கை தெரியும், மைக்ரோஸ்கோபிக் பிளான்ட்ஸ்னா சின்ன சின்ன பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்றது. ஓகேவா? வைரஸ் தெரியும். இந்த வைராய்ட்ஸ் பிரியான்ஸ் வச்சு சம்படி வில் பி கன்ஃபியூசிங். அதை நான் இப்போ தெளிவுபடுத்திட்டேன் உங்களுக்கு. ஓகேவா? இந்த வைரஸ் அண்ட் பிரியான்ஸ் எல்லாம் ஒரு வைரஸ் ஃபேமிலியில் வர ஒரு விஷயம் தான். ஆனால் அவங்க தனித்தனியானவங்க தான், பட் அவங்கள மாதிரி சிமிலர் வேஸில் இருப்பாங்க, வைரஸ் மாதிரி சிமிலர் வேஸில் இருப்பாங்கன்னு நான் சொல்ல வரேன். ஸோ இப்போ வைராய்ட்ஸ் பற்றி நான் இங்கே சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. இந்த வைராய்ட்ஸ் அப்படிங்கிறவன் அவனுக்கு ஆர்என்ஏ அண்ட் டிஎன்ஏ ஆர் டிஎன்ஏ, ஓகேவா, ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்கும், சரிங்களா, பட் நோ ப்ரோட்டீன் கோட். ஒரு வைரஸுக்கு ப்ரோட்டீன் கோட் கண்டிப்பாக இருக்கும், அதுதான் இன்ஃபெக்ஷியஸ் ஏஜென்ட்டாகவும் இருக்கும். ஓகேவா? ப்ரோட்டீன் கோட் வைராய்ட்ஸுக்கு கிடையாது. ஆனால் ப்ரியான்ஸுக்கு இதோட அப்படியே வைஸ் வர்ஸா, தலைகீழ். ப்ரோட்டீன் கோட் இருக்கும், பட் நோ ஜெனட்டிக் மெட்டீரியல். ஓகேவா? Do you getting? Yes. இந்த ப்ரோட்டீன் கோட்டுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவோம்? யாருக்காச்சும் தெரியுமா? கேப்சிட் அப்படின்னு சொல்லுவோம். டொபாக்கோ மொசைக் வைரஸ்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கேப்சிட் அப்படிங்குவாங்க இந்த ப்ரோட்டீன் கோட்டுக்கு. ஓகேவா?
ஸோ இதுதான் இந்த வைராய்ட்ஸ் அண்ட் ப்ரியான்ஸ் ஓட டெஃபினிஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். Microbes like bacteria and many fungi can be grown in a nutritive media to form colonies that can be seen with the naked eyes. Such cultures are useful in the studies of microorganisms. என்ன சொல்றாங்க, பாக்டீரியா ஃபங்கை அவங்க ரெண்டு பேருமே ஒரு நியூட்ரிட்டிவ் மீடியம், அதாவது அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குற ஒரு, அவங்க அதில் சாப்பாடு ப்ரொடியூஸ் பண்ணிப்பாங்க இல்லைனா சாப்பாடு எடுத்துப்பாங்க, அந்த நியூட்ரிட்டிவ் மீடியான்னு சொல்கிறது. இட் கேன் பி சுகர் ஆர் சம்திங், என்ன வேணாலும் இருக்கலாம். ஒரு பெட்ரி டிஷ்ஷில் அவங்க நியூட்ரிட்டிவ் மீடியா போட்டோன்னா அவங்க வந்து அதை சாப்பிட்டு அவங்களோட ஜனத்தொகையை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. தட் இஸ் நோன் அஸ் காலனிஸ். காலனிஸ்னு என்ன, அவங்களோட யங் ஒன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அண்ட் அது நிறைய ஆகும்போது நம்மளுக்கு அது நேக்கட் ஐயில் பார்க்க முடியும், நம்மளுக்கு தெளிவாகவே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட் போகலாம். ஸோ தீஸ் ஆர் த பிக்சர்ஸ், நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த பிக்சர்ஸில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் கால்ட் பெசிலை பாக்டீரியான்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம், பெசிலை பாக்டீரியா. ஓகே, ராட் ஷேப் பாக்டீரியான்னு சொல்லுவோம் நம்ம. பெசிலைக்கு இன்னொரு பேர் என்ன, ராட் ஷேப் பாக்டீரியா. இது என்னது, காக்கை பாக்டீரியா. டைப்ஸ், பாக்டீரியால நிறைய டைப்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். என்னெல்லாம் டைப்ஸ், ஃபர்ஸ்ட் ஒன் பெசிலை which is rod shape, second one cocci which is spherical in shape, third one vibrio, comma shape, fourth one எனக்கு மறந்துடுச்சு, நீங்கள் என்னென்னு கமெண்ட் சொல்லுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ராட் ஷேப்டு பாக்டீரியம் ஃப்ளஜல் வித் ஃப்ளஜலா. ஃப்ளஜல்லாங்கிறது இதுதான், ஓகேவா. அவங்க கிட்ட இப்படி ப்ரொட்ரூட் ஆகிருக்கு பார்த்து, ப்ரொட்ரூட்னா வெளியே தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் ஃப்ளஜல்லா. இந்த ஃப்ளஜல்லா எதுக்குமா யூஸ் ஆகுது, ஃபார் மூமெண்ட். ஆர் யூ கெட்டிங்? ஐ ஹோப் யூ கெட்டிங். ஃபைன். எனி டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் sure I will clear that. Okay, no problem. Next வந்து, yes, இது ஒரு ராட் பெசிலை தான், ராட் ஷேப் பாக்டீரியா. ஸோ இது என்னதுமா தெரியுதா, this is called bacteriophage. Fine. இது வந்து அடினோ வைரஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து ஹியூமன்ல காஸ் பண்ற ஒரு வைரஸ். இது வந்து டொபாக்கோ மொசைக் வைரஸ், பிளான்ட்ல மட்டுமே காஸ் பண்ற ஒரு விஷயம். ஓகேவா. கீழே பார்த்தீங்கன்னா இது ஒரு நீட் ப்ராக்டிஸ் கொஷின். நீட்ல வந்த கொஷின் கிடையாது, பட் நீட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது கோச்சிங் இன்ஸ்டியூட்ல கொடுக்குற ஒரு கொஷின்ஸ் தான் இது. சரியாம்மா. என்னன்னு இதில் கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். புரியுது. இந்த மாதிரி பிக்சர் கொடுத்துட்டு இது எது வந்து பாக்டீரியல் காலனி, எது வந்து ஃபங்கல் காலனி அப்படின்னு கேட்டாங்க. பாக்டீரியல் காலனி, ஃபங்கல் காலனி. இது வந்து இது வந்து உருண்டையா இருக்கு பார்த்தீங்களா, இது என்னது, இது வந்து பெட்ரி டிஷ்னு சொல்லுவாங்க. இதுல வந்து நம்ம தேவையான மைக்ரோப்ஸோ இல்லாட்டி டெஸ்ட் பண்றதுக்காக ஏதாச்சும் லிக்விடோ அதை நம்ம இதுல ஊற்றி மைக்ரோஸ்கோபிக்ல பார்க்கறதுக்கு நம்ம ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற இந்த ஒரு யுட்டென்சில் தான் இது பெட்ரி டிஷ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பார்த்துக்கோங்க, இது வந்து பாக்டீரியல், இது வந்து ஃபங்கல். ஃபங்கல் ஒரு இடத்துல மட்டும்தான் ஆக்கிபை ஆகுது, பாக்டீரியா வில் பி இன் எவ்ரிவேர். ஓகே, ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். நெக்ஸ்ட் ஸ்லைட் போகலாம். Super. In chapter 8, you have read that microbes cause a large number of disease in human beings. They also cause disease in animals, plants,
But this should not make you think that all microbes are harmful. நம்ம சின்ன வயசுலேருந்து படிச்சிருப்போம். வைரஸா? ஐயோ அது நம்மளுக்கு ப்ராப்ளம் உருவாக்கும். பாக்டீரியாவா? ஐயோ அதுவும் நம்மளுக்கு ப்ராப்ளம் உருவாக்கும். அப்படின்னு நம்மள கன்ஃபியூஷன் இல்லை, ஆக்சுவலி அதுதான் உண்மை. ஒரு விஷயத்துல பாசிட்டிவும் இருக்கும், நெகட்டிவும் இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி இப்போ நம்ம பாசிட்டிவ்ஸை பார்க்க போகிறோம் அப்படின்னா பாசிட்டிவிட்டியோட இந்த சாப்டர் எடுத்திருக்கோம். ஃபைன். ஸோ மைக்ரோப்ஸ் ஆர் ஹார்ம்ஃபுல் நம்மள நினச்சிருப்போம், ஆனால் அது கிடையாது. செவரல் மைக்ரோப்ஸ் ஆர் யூஸ்ஃபுல் டு மேன் இன் டைவர்ஸ் வேஸ். Some of the most important contribution of microbes to human welfare are discussed in chapter. So first one, okay, பார்க்க போறோம். Microbes in household products. நம்ம வீட்டில் மைக்ரோப்ஸ் கூட நம்ம ஒரு உறவுல தான் இருக்கும். அது என்னது அப்படின்னு தான் இதில் நம்ம படிக்க போறோம். சூப்பர். You would be surprised to know that we use microbes or products derived from them every day. நம்ம எப்பவுமே மைக்ரோப்ஸ் டைரக்டாவோ இல்லை இன்டைரக்டாவோ நம்ம லைஃப்ல அதை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம் வீட்டில் அப்படின்னு சொல்றாங்க. A common example is the production of curd from milk. What is that? First one என்ன சொல்லியிருக்காங்க? Curd from milk. Super. Microorganisms such as lactobacillus and others commonly called lactic acid bacteria grow in milk and convert into curd. So என்ன சொல்றாங்கன்னு புரியுதா? மில்க்ல வந்து லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா, லாக்டோபெசிலஸ் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. அவங்க தான் வந்து வெரி வெரி ஹெல்ப்ஃபுல் டு கன்வெர்ட்டிங் தட் மில்க் இன்டு கர்ட். பாலை தயிரா மாத்துறதுக்கு இவங்க 2 பேரு தான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்காங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் இதுதான். இந்த பாயிண்ட்டை மறக்காதீங்க, ஓகேவா? இம்பார்ட்டன்ட். During the growth of labna lactic acid bacteria produce acids that coagulate and partially digest the milk proteins. Coagulateனா என்ன? பால் வந்து ஒரு மாதிரி பெர்சிபிடேட்டா ஆகும், பார்த்துருக்கீங்களா? பெர்சிபிடேட்னா திருத்து போகுதுன்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு மாதிரி சாலிட்ஸாக ஃபார்ம் ஆகும். அது தமிழில் எக்ஸாக்ட் வார்த்தை எனக்கு என்னன்னு சொல்கிறதுன்னு தெரியல, பட் பெர்சிபிடேட் மாதிரி ஆகும், ஒரு மாதிரி திருந்து போகுதுன்னு அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஆகும்போது கொயாகுலேட் ஆகி இந்த ஆசிட் வந்து அது கொயாகுலேட் பாலை வந்து இந்த மாதிரி பெர்சிபிடேட் பண்ணிட்டு அது பாலில் இருக்கிற ப்ரோட்டீன்ஸ் அது வந்து டைஜஸ்ட் பண்ணும். இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் உனக்கு நான் கொடுக்குறேன். இது லைஃப்பில் சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான், நீட்டில் இதெல்லாம் கேட்க மாட்டான், ஓகேவா? மில்க் ப்ரோட்டீன்ஸ் என்ன, அதோட பேர் தெரியுமா? கால்சியம்னு சொல்லிடாதீங்க, ஏன்னா நான் படிக்கும்போது நான் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். கால்சியம்ங்கிறது ப்ரோட்டீன் கிடையாது. ஸோ வந்து மில்க் ப்ரோட்டீனை நம்ம என்ன சொல்லுவோம்? கெசீன் அப்படின்னு சொல்லுவாங்க. மில்க் ப்ரோட்டீன் என்ன தம்மோ? கெசீன். சரி, அது மறந்துடாத. ஃபைன். A small amount of curd added to the fresh milk as a inoculum. inoculumனா ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணி விடுறதுக்கு, தூண்டி விடுறது அப்படின்னு சொல்றது தான் inoculum, ஓகேவா? Contain millions of lab bacteria which at suitable temperature multiply, thus converting milk into curd, which also improves the nutritional quality by increasing vitamin B12. இது கேட்பாங்க, இது நீட்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். என்ன விட்டமின் இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. அப்போ விட்டமின் B12 இருக்கு. இந்த விட்டமின் B12 பத்தி நான் உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சொல்றேன், சரியா? பார்த்துக்கோங்க. இந்த விட்டமின் B12 இது வந்து எதுக்கு எசென்ஷியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப எசென்ஷியல் எதுக்கு? நம்மளோட ஆர்பிசி ப்ரொடக்ஷன் இருக்குல்ல, ரத்தம் செல் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு இடம் இருக்கு, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், போன் மேரோ. ஸோ எரித்ரோபாய்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ரெட் பிளட் செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுற ஃபார்மேஷனோட அந்த ப்ராசஸ் பேர் எரித்ரோபாய்சிஸ். Please, adjust with the spellings, okay? I'm just teaching you. எனக்கு ஸ்பெல்லிங்ஸ் டக்குன்னு வராது. ஸோ
கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃபைன். ஆர்பிசி ப்ரொடக்ஷனுக்கு வந்து விட்டமின் B12 வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகே, ஆர் யூ கெட்டிங்? ஐ ஹோப் யூ கெட்டிங். ஃபைன். ஸோ விட்டமின் B12 பற்றி இது ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஃபைன். நெக்ஸ்ட் போகலாம். in our stomach too. ஸ்டொமக்லேயும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நான் என்ன சொன்னேன், எரித்ரோபாய்சஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ பாருங்கள், ஸ்டொமக்லேயும் நம்மளோட கட் பாக்டீரியாவை வந்து நம்ம கட்டை ஃபஸ்ட்டு ரொம்ப க்ளீனாக நைஸ் அப்படியா வச்சுக்கிறதுக்கு வந்து இந்த விட்டமின் B12 ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கு லேப் பாக்டீரியா பிளே அ வெரி பெனிஃபிஷியல் ரோல் இன் த செக்கிங் டிசீஸ் காசிங் மைக்ரோப்ஸ். ஓகே, are you getting? Next one. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்த்தோம், கர்ட் ப்ரொடக்ஷன். ஸோ அதானே பார்த்தோம். செகண்ட் இப்போ என்ன பண்ண போறோம்னா டஃப் ப்ரொடக்ஷனை பற்றி பார்க்குறோம். The duff, which is used for making food such as dosa, idli, is also fermented by the bacteria. The puffed appearance of the duff is used for the production of is due to the production of carbon dioxide gas. இந்த நம்மளுக்கு நம்ம வீட்டில் பண்ணுற ஒவ்வொரு மாவுலையும் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, there will be a bubble, right? கொஞ்ச நேரம் விட்டானா ஒரு பபுள் வந்திருக்கும். அது யார் விடுறா நீங்கள் நினைக்கிறீங்க? அதுக்குள்ளே இருக்கிற ப்ரெசண்ட்டாக இருக்கிற அந்த மைக்ரோப்ஸ் வந்து தான் நம்மளுக்கு கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் பண்ணி அந்த பபுளை க்ரியேட் பண்ணுது. புரிஞ்சுதா? அதனால தான் அந்த பஃப் அப்பியரன்ஸ், பஃப்னா வீங்கி போன அப்பியரன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம மாவில் எந்த மாவாக இருக்கட்டும், இப்போ நீங்கள் சப்பாத்தி மாவில் கொஞ்சம் ஈஸ்ட் போடுங்க, ஈஸ்ட் இஸ் அ மைக்ரோப், ரைட், இஸ் அ ஃபங்கை. ஸோ அதை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அது ஒரு பஃப் அப்பியரன்ஸ் கொடுக்குதா? ஒரு கொஞ்சம் நேரம் கழிச்சுதுன்னா அது ரொம்ப வீங்கும். ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தோசை இட்லியில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கிற சம் மைக்ரோப் வந்து உங்களுக்கு அந்த பபிள்ஸ் கிரியேட் ஆகி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பொங்கி வரும்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் யாரோட வேலை? இந்த கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் பண்ணுது. அதனால தான் அது பொங்கி வருது. மைக்ரோப்ஸ் தான் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ப்ளே பண்ணியிருக்காங்க ரோல். ஓகேவா? கேன் யூ டெல் விச் மெட்டபாலிக் பாத்வே இஸ் டேக்கிங் பிளேஸ் ரிசல்ட்டிங் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு? இந்த மெட்டபாலிக் பாத்வே பேர் அனரோபிக் பாத்வேன்னு சொல்லலாம், ரெஸ்பிரேஷன் சொல்லலாம். Anaerobic pathway. Without the presence of oxygen, the bacteria produce carbon dioxide. Carbon dioxide produce பண்ற ஒவ்வொரு விஷயமும் anaerobic தான். Where do you think these bacteria for these fermentations came from? இதை யோசிச்சு வைங்க, கமெண்ட்ல சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன் உங்களோட சேர்த்து. ஓகே, இந்த பாக்டீரியா எங்கிருந்து வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க நம்ம கிட்ட. எனக்கு தெரியல, நீங்க சொல்லுங்க. ஓகே, இந்த மாதிரியெல்லாம் நீட்டில் கேட்க மாட்டாங்க, நீங்கள் தயவு செஞ்சு பயப்பட வேணாம். ஓகேவா? சிமிலர்லி த டஃப் விச் இஸ் யூஸ்ட் ஃபார் மேக்கிங் பிரெட். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம், ஒரே நிமிஷம். ஃபஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், கர்ட் ப்ரொடக்ஷன் அண்ட் டஃப் பார்த்தோமா? இது டஃப் ப்ரொடக்ஷன் பார்த்தோமா? டோ மேக்கிங், டோ மேக்கிங். ஓகேவா? ஃபைன். நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போறோம்னா, நம்ம மேக்கிங் ஆஃப் பிரெட் பார்க்க போறோம். பிரெட் நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்க, அது எப்படி உருவாகுதுன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். சின்ன வயசுல நம்ம படிச்சிருக்கோம் தான். இருந்தாலும் சின்ன வயசுல நம்ம என்ன படிச்சிருந்தாலும் இப்போ நம்மளுக்கு கண்டிப்பாக ஞாபகம் இருக்குமா இருக்காதா, அது இட்ஸ் நாட் அன் இஷ்யூ. பட் நம்ம எப்போ படிக்கும் போதும் புதுசாக படிக்கிற மாதிரி படித்தா நம்மளுக்கு ரொம்ப நல்லது. இதை நான் லைஃப்பில் லேர்ன் பண்ணிக்கிட்ட ஒரு லெசன். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், மேக்கிங் பிரெட்டை பார்க்க போகிறோம். ஃபர்மெண்டட் யூஸிங் பேக்கர்ஸ் ஈஸ்ட். அதுக்கு என்ன பேர் சொல்கிறாங்க? சக்கரோமைசிஸ் செர்வேஷியே. சக்கரோமைசிஸ் செர்வேஷியே. மறக்காதீங்க, மறந்துடாதீங்க. இது வந்து நீட்டில் ரிப்பீட் ஆன ஒரு கொஸ்டின் தான். பேக்கர்ஸ் ஈஸ்ட் எதுக்கு, என்னது அப்படின்னு கேட்பாங்க. இல்லைன்னா செக்கரோமைசிஸ் செர்வேஷியாவை என்ன சொல்லுவாங்க, பேக்கர்ஸ் ஈஸ்ட்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்ப்பீங்க, அது ப்ரூவர்ஸ் ஈஸ்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ பிரெட் மேக்கிங்கில் வந்து செக்கரோமைசிஸ் செர்வேஷியஸ் ஈஸ்ட், அது வந்து பிரெட்டில் இருக்கும்போது அந்த பிரெட் வந்து ஆஸ் யூஷுவல் டவ் மேக்கிங் மாதிரி தான், அது அப்படியே கொஞ்சம் பஃப் அப்பியரன்ஸை கொடுத்து சாஃப்ட்னஸை கொடுக்கும்.
ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. A number of traditional drinks and foods are made by the fermentation by microbes. டாடி கல்லுன்னு சொல்லுவோம்ல நம்ம ஊர்ல பனைமரத்துல இருந்து வர்றது. A traditional drink of some parts of southern India is made by fermenting a sap from palms. Palmsனா பனை. ஓகே, நான் தமிழ்ல வேண்டாம். பனை. ஓகேவா? உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தானே, இதெல்லாம் நமக்கு வேணாம். உங்களுக்கு தெரியும் கண்டிப்பா. I knew it. Next, microbes are also used to ferment fish. Ferment fishனா fish புளிக்க வைக்கிறதுன்னு அர்த்தம். சோயாபீன், பேம்பு shoots, ஓகேவா? பேம்பு கிடையாது, பேம்பு shoots, தண்டு, ஓகேவா? To make foods. Cheese is one of the next வந்து நம்ம பிரெட் பார்த்துட்டோமா, அதுக்கப்புறம் cheese is one of the most oldest food items in the microbes. இது ப்ராக்டிஸ் கொஸ்டின்ல கேட்கலாம். நீட் ப்ராக்டிஸ் கொஸ்டின்ல எது ஓல்டஸ்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா சீஸ் அப்படின்னு இங்கே சொல்லணும். டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் சீஸ் ஆர் நோன் பை தேர் கேரக்டரிஸ்டிக்ஸ், டெக்ஸ்டர்ஸ், ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட். ஸோ சீஸை வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. அது எதெல்லாம் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருப்பாங்கன்னா அதோட டெக்ஸ்டரை பொறுத்து, ஃப்ளேவரை பொறுத்து, டேஸ்ட்டை பொறுத்து. ஓகேவா? ஃப்ளேவருக்கும் டேஸ்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் யாருக்காச்சும் தெரியுமா? எனக்கும் தெரியாது. Okay, the specificity coming from the microbes used. For example, the large holes in the Swiss cheese அப்படிங்கிற ஒரு சீஸ்ல large holes இருக்கும். Are due to the production of large amount of carbon dioxide by the bacterium named by Propionibacterium shermani. ஓகேவா? நல்லா இது இம்பார்ட்டன்ட் கேட்பாங்க, நீட்ல கேட்டிருக்காங்க. Propionibacterium shermani, அந்த பாக்டீரியா வந்து நிறைய மூச்சு விட்டுருக்கு போல. அதோட மூச்சு விட்டா நம்மளுக்கு மூச்சு விட்டா கார்பன் டை ஆக்சைடு வர மாதிரி தான் பாக்டீரியாவுக்கும் மூச்சு விட்டா கார்பன் டை ஆக்சைடு வருது. ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அது நிறைய கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் பண்ணுறனால சீஸில் வந்து பெரிய பெரிய ஓட்டை விழுந்து ஒரு லார்ஜ் ஹோல்ஸ் நம்மளுக்கு கிடைக்குது. ஓகேவா? நேம்டு Propionibacterium shermani. ஓகேவா? Next, the Roquefort cheese are ripened by growing a specific fungi on them. இது வந்து பாக்டீரியா. எதுமா? ஸ்விஸ் சீஸ் இருக்கு இல்லையா, அது வந்து பாக்டீரியாவால் உருவானது. ராக்கிஃபோர்ட் சீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பார்த்தீங்களா? ராக்கிஃபோர்ட் சீஸ் வந்து யாரால? ஃபங்கையால் வந்திருக்கு. ஓகேவா? இந்த அப்போ இவங்களுக்கு பேர் சொல்லிட்டாங்க. ஸ்விஸ் சீஸுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? Propionibacterium shermani. அது இங்கே போட்டிருக்கோம். சரியா? ராக்கிஃபோர்ட் சீஸுக்கு நீங்கள் பேர் கேட்பீங்க, நான் சொல்கிறேன், கவலைப்படாதீங்க. ஃபங்கைன்னு வந்தாலே நம்மளுக்கு முதல்ல ஃபங்கை ஞாபகம் பெனிசிலியம், இந்த ஃபேமஸ் ஃபங்கை. இது நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடில் நான் சொல்லித்தரேன், கதையே இருக்குது. ஸோ பெனிசிலியம் ராக்கிஃபோர்ட்டி, இதுதான் இவங்க பேர். இந்த ஃபங்கை தான் இந்த சீஸ் உருவாக காரணம். ஸோ ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் என்ன சொல்லித்தரேன்னா, சீஸ் வந்து நிறைய ஹோல்ஸ் இருந்துச்சுன்னா, மோர் ஹோல்ஸ், இஃப் சீஸ் ஹேவிங் மோர் ஹோல்ஸ், அதுதான் ஹார்டு சீஸாக இருக்கும். ஓகேவா? ஹார்டு சீஸாக இருக்கும். கார்பன் டை ஆக்சைடு நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால தான் நம்மளுக்கு நிறைய ஹோல்ஸ் வருதுன்னு நான் இப்போ சொன்னேன். நிறைய ஹோல்ஸ் இருந்துச்சுன்னா, நிறைய கார்பன் டை ஆக்சைடு போச்சுன்னா, the bacterium வந்து அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட் அதுக்கு இருக்காது. ஸோ ஹோல்ஸே இல்லாமல் ஒரு சீஸ் இருந்துச்சுன்னா அதுதான் இருக்கிறதுலே சாஃப்ட் சீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நோ ஹோல்ஸ் ஆர் லெஸ் ஹோல்ஸ், மாய்ஸ்சர் கண்டென்ட்டை வெளியே விடாமல் உள்ளே வச்சுக்கிறதுனால தான் அந்த லெஸ் ஹோலும் நோ ஹோலும் இருக்குது. பிகாஸ் கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடக்ஷன் அதிகமாக இல்லை. ஸோ அது வந்து சாஃப்ட் சீஸாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதுதான் நம்ம மோஸ்ட்லி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுவோம். எல்லாமே நல்லது தான், பட் நம்ம யூஸ் பண்ணுறது இதுதான். சாஃப்டாக இருந்தால் இட் மெல்ட் ஸோ ஈஸி, ரைட்? தட்ஸ் ஒய். ஸோ இதுதான் நம்ம ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்ட்ஸை பற்றி, ஹவுஸ் ஹோல்ட் ப்ரொடக்ஷன் இன் மைக்ரோப்ஸ் பற்றி பார்த்தோம். ஸோ இன்னையோட இந்த பார்ட் முடியுது. ஸோ நெக்ஸ்ட் பார்ட் வீடியோவில் நம்ம மைக்ரோப்ஸ் இன் இண்டஸ்ட்ரீஸ் ப்ராடக்ட்ஸும் and so on continue பண்ணலாம். So hope you like this video. Please don't forget to comment, share and subscribe also. Thank you.